ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தினேஷ் பால் டிகே யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டர் அசசின் அப்படிங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் மொத்தம் நான் இப்போ 10 லெவல் விளாண்டுருக்கேன். 10 லெவலுமே பங்கமாக இருந்தது. ஒவ்வொரு லெவலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாலாம் இல்லை, ஆனால் ஈஸியாக இருக்குது. நல்லா சின்ன குழந்தைங்களாம் ஈஸியாக விளாட்ற மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பார்த்தீங்களா, அந்த லைட்டில் படாமல் நம்ம வந்து விளாட்ணும் போல். அந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி தான் பாருங்கள், லைட்டில் பட்டால் உடனே சூட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் எனக்கே சூடாராமா நான் அப்படி பின்னாடி திரும்பி போய் அப்படி கத்தில் அப்படி போடணும். இப்போ ஃபஸ்ட் லெவல் கிளியர் பண்ணிட்டோம். 45 டைம் கொடுத்துக்கிறானுங்க. அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஃபார்ச்சூன் வீல்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி விடணும் போல். அப்படியே காமிக்கிது, அதை சுற்றி விட்டேன். சுற்றி எவ்வளோ டைமண்ட் கொடுக்குறானுங்க. கமான் எல்லாம் 1000 டைமண்ட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அவ்வளோதான் 1000. அது கூட போலையா படி, வெறும் 26 டைமண்ட் தானா? சரி, அப்படியே வெளியே வாங்க, அப்படியே நில்லுங்க. இது அப்படியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் இப்போ லெவல் 5 இருக்கேன். லெவல் 5 அவங்க பெரிய கண்ணு வச்சுருக்கிற வந்துட்டு ஒரு அடி சுட்டால் நம்ம செத்துருவோன்னு நினைக்கிறேன். இப்போ புல்லெல்லாம் வச்சுருக்கிறானுங்க. புல்லுக்குள்ளெல்லாம் அப்படி மறைஞ்சு போகலாம் போல். இப்படி 32 காயின்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஏதோ ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த புல்லுக்குள்ளே பூந்து அந்த பக்கம் போய் கிளியர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேரமையாக இருக்குது. இதில் 45 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ லெவல் 6 பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இந்த பக்கம் ஒருத்தன். ஒரு ஸ்ட்ரைட்டாகவே போய் அண்ணன் சுடுவேன், ஆனால் செத்துருப்பேன் இந்நேரம். அந்த ரெட் கலரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ரெட்டில் வந்துருச்சுன்னா உயிர் டேஞ்சரில் இருக்குதுன்னு அர்த்தமா. ஆனால் தப்பிச்சு போய் எப்படியாவது இவங்களை சாவடிச்சிருவேன். இதில் ஒருத்தனை கில் பண்ணிட்டா போதும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவன் தேடி வந்துடுறானுங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே அப்படியே சுற்றி போய் அடித்து தூக்கிட வேண்டியது, அவ்வளோதான். வேறு பங்கமே இல்லை. கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து 60 போக லெவல் ஜாஸ்தியாக கொஞ்சம் டைமண்ட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. லெவல் 7 பார்த்திங்களா, கட்டமாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படி மறைஞ்சு தாக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு பக்கமும் இருந்து வரானுங்க. இந்த புல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா போகும்போது பசக்குன்னு சத்தம் வேறு கேட்குது. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. வராமல் இருக்கு. ஒரு எப்படி வித்தையெல்லாம் காமிக்கிறானுங்க. அவ்வளோதான், கிளியர் பண்ணியாச்சு. லெவல் 5 கம்ப்ளீட்டட். லெவல் 7 கம்ப்ளீட்டட். லெவல் 8க்கு போகிறோம். லெவல் 8ல் இது அசோசியன்லாம் வாங்கிக்கலாம், ஆனால் நம்மகிட்ட காசு தான் இல்லை. அதனால் நம்ம இப்போ விளாட்றோம். அடிச்சு தூக்கியாச்சு, அவ்வளோதான். டபுள் கில் அடிச்சாச்சு. இப்போ ஒருத்தர் வந்துட்டுருக்கான். அவன் முடித்தா இங்கே மேட்ச் முடிஞ்சுது. இப்படி சுற்றி போய் அடிக்க போகிறான். அடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் இஸ் மஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 9 வந்துட்டோம். லெவல் 9 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 4 பேர் தான் வராங்க, அதுக்கு மேலே வரமாட்டேங்கிறானுங்க. ஏன் தான் தெரில. ஒரு நம்ம விளாட்றது பார்த்துட்டு அவங்களே பயந்துட்டாங்களோ என்னமோ. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். எனக்கெல்லாம் இதெல்லாம் ஈஸி. இந்த ரெட் கலர் போட்டுருந்தா இங்கே மெயின் பாஸ் மாதிரி. போக பாஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து போனஸ் லெவல்கிட்ட போயிட்டோம். லெவல் 10 தான் போனஸ் லெவலு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளூவாக இருக்காங்க. இவங்களாம் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. டைமண்ட் மாதிரி தான் இவங்கெல்லாம். எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சி எடுத்துடலாம். இவங்களாம் எவனும் அடிக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து பக்கத்தில் அப்படியே நின்றுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.